ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஏற்காடு இந்த திருஇறுதி ஆண்டவர் பங்கினுடைய பொறுப்பாளர் பங்கு தந்தை அருள்பணி மரிய ஜோசப் அவர்களே, புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உதவி தந்தை கிஷோர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அன்பார்ந்த துறவர அருள் பணியாளர்களே, தந்தை மாறன், டேவிட், எட்வின் இன்னும் அனைத்து அருள் பணியாளர்களே, ஏற்காட்டில் இருக்கின்ற அனைத்து துறவர சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக தங்கள் உணவாக, சக்தியாக, வல்லமையாக பெற இருக்கின்ற 10 சிறுமிகள், 10 சிறுவர்கள், உங்களையும் நான் இந்த திருப்பலிக்கு, இந்த கொண்டாட்டத்துக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஒரு பக்கம் நம்முடைய பங்கின் பெருவிழா திருஇறுதி ஆண்டவரின் பாதுகாவலில் இந்த ஏற்காடு பங்கு இருக்கிறது. திரளாக நிறைந்துள்ள அனைத்து அர்ப்பண வாழ்வை சார்ந்த சகோதரிகள், சகோதரர்கள், அருள் பணியாளர்கள், இறை மக்கள், இன்னும் நிறைய இங்கே வருகின்ற பக்தர்கள், டூரிஸ்டாக வருகிறவர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை பார்க்கிறார்கள், இறைவனை வேண்டுகிறார்கள். அது ஒரு பக்கம் மிக மிக மகிழ்ச்சி. அத்தோடு இணைந்து இந்த 20 கண்மணிகள் புது நன்மை ஆண்டவரை முதலாக பெறுவது இன்னும் மகிழ்ச்சி. இதற்காகவும் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள், திருவிழாவுக்காக பலர் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த திருஇறுதி ஆண்டவருக்கு இங்கே சொரூப வடிவிலே நாம் பார்க்கிறோம். புனிதமிகு நற்கருணையிலே அவர் எந்நாளும் பிரசன்னமாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் எல்லாரும் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரே, நீர்தான் என் வாழ்விலே முக்கியம் என்று சொல்ல வேண்டுமா? அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகிறது. இயேசு சாமியினுடைய மிஷனரி டிஸ்கோர்ஸ், சீடர்களை அனுப்பும்போது ஒரு நீண்ட போதனையை அந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், முதலாக இயேசு மக்களை பார்த்தபோது அயனில்லா ஆடுகள் போல இருப்பதால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டாராம். எனக்கு கூட சில சமயத்தில் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை அப்படின்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசு எப்படி வளரப்போகுதோ தெரியலையே அப்படின்னு. அன்றைக்கே நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம், மக்களை பார்த்து நல்ல தலைவர்கள் இல்லை, இவர்களை பார்த்து கொள்பவர்கள் இல்லை, இவர்களுக்கு புத்திமதி சொல்கிறவர்கள் இல்லை, இவர்களுக்கு உணவு கொடுப்பவர்கள் இல்லை என்றெல்லாம் ஆண்டவர் கண்டபோது மிகவும் இரக்கப்பட்டாராம். ஒரு பக்கம் அவர்களுக்கு உணவளித்தார், இன்னொரு பக்கம் மனமிறங்கி போதித்தாராம். பிறகுதான் சீடர்களை தேர்ந்தெடுப்பது, இந்த வேலையை செய்வதற்கு, இந்த பராமரிப்பை செய்வதற்கு சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களை அனுப்புகிறார். பேய்களை ஓட்ட, நோயாளிகளை குணப்படுத்த, நற்செய்தியை அறிவிக்க, நல்லது செய்ய அவர்களை அனுப்புகிறார். அனுப்பும்போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு
நிறைய துன்பங்கள் இருக்கும் என்று சொன்னார். துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இயேசு சாமி சொல்கிறார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், முக்கியமாக எத்தனையோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க, கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நாவிசஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்வது, என்னை விட வேறு யாரையும் வேறு எந்த பொருளையும் நீ அதிகமாக அன்பு செய்தால் நீ எனக்கு பிரியமானவர் அல்ல. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை பெறப்போகிறீர்கள், அவர்தான் முக்கியம், என்னை விட. இயேசுசாமி பேதுரு ராயப்பற்று கேட்டார், யோனாவின் மகனாகிய சீமோனே, உயிர்த்த ஆண்டவர் கேட்டார், இவர்களை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? மற்றவர்கள் என்னை அன்பு செய்வதை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? இன்னொரு விதத்திலும் அதை பார்க்கலாம். நீ மற்றவர்களை அன்பு செய்வதை விட நீ உன்னுடைய வீட்டை, காரை, மொபைலை, உன்னுடைய பொருட்களை, நகையை, புடவையை, எல்லாவற்றையும் அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். இன்றைக்கு நம் எல்லாரையும் கேட்கிறார், நான் உனக்கு யார்? என்னை அன்பு செய்கிறாயா? இந்த நற்செய்தி பகுதி முதலாக அதைத்தான் சொன்னது. சாதாரண நம்பிக்கையாளர் மட்டுமல்ல, ஆண்டவருக்கே அர்ப்பணித்தவர்கள் கூட இதயத்தை எங்கோ வைத்திருப்பது வேதனைக்குரியது. ஆண்டவர் மீது இதயம், பக்தி, அவரையே பற்றி கொண்டிருப்பது, ஆண்டவரே நீர்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்ல வேண்டியது. நேற்று பிற சபையை சார்ந்த ஒரு சிறுமி வரும்போது, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உங்கள் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குமா? என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த சிறுமி 9ஆம் வகுப்பு படிக்கிறார். அது சொன்னார், எனக்கு ஃபஸ்ட்டு ஏசப்பா தான் பிடிக்கும், அப்புறம் தான் நீங்களாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும். பாருங்கள், அந்த துணிச்சல் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களும் அதே போல சொல்ல வேண்டும். நேற்று என்னிடம் சொன்ன அந்த சிறுமியை போல், எனக்கு எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான் பிடிக்கும், ஆகையினால் தான் அவரை இப்போது வரவேற்க போகிறீர்கள் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார், அவர்தான் முக்கியம் என்று நமக்கு உணர்த்துகிறார். அவரை நம்மோடு கொண்டிருப்பது எவ்வளவு நல்லது. நம்ம கத்தோலிக்க திருமறையினுடைய ஆன்மீகத்தினுடைய சாராம்சம், சுருக்கம் இதுதான். அந்த திருப்பலியில் நாம் எல்லாரும் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். அதற்கு எல்லாரும் துணை செய்ய வேண்டாம். சில இடத்துல இந்த கேமராமேன் இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, புதுநன்மை பிள்ளைங்களே மறைச்சிருவாங்க. அப்படிலாம் மறைக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ தான் வத்தி கொளுத்துவாங்க, மைக்கை டெஸ்ட் பண்ணுவாங்க. திருடன் 8 நாள் கழித்து நாய் கொலைக்கூடாது. இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும். இன்னும் சில பேர் பாட்டு தேடுவாங்க, விசுவாசிகள் மன்றாட்டு அப்போ தான் எழுதுவாங்க பிரசங்க நேரத்தில். நான் சொல்கிறது உண்டு, உனக்கு தான் சேர்த்து தான் பிரசங்கம் வைக்கிறேன், எந்தவித பராக்கும் இல்லாமல் திரு அவை எல்லாருக்கும் சொல்லுகிறது, எந்த தொந்தரவும் இல்லாமல் பராக்கும் இல்லாமல் பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுதான் முக்கியம், இயேசுதான் முக்கியம். பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, அந்த ஆண்டவரை தகுதியோடு உட்கொள்ள வேண்டும். எல்லாம் பாவ சங்கீர்த்தனை பண்ணீங்க தானே? ஏன்னா தூய்மையான உள்ளத்தோடு நீங்கள் முதலாக வரவேற்கிறீர்கள். அந்த ஆண்டவரை வரவேற்க வேண்டும். இந்த வெள்ளை ட்ரெஸ் எப்படி சூப்பராக இருக்கோ அதே போல் மனசும் வெள்ளையாக இருக்குது. திருமுழுக்கு பெற்ற பிறகு நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் ஒப்புரவு அருளடையாளத்தால், பாவ சங்கீர்த்தனத்தால் மன்னிக்கப்படுகிறது பாருங்கள். எனவே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், தகுதியோடு உண்ண வேண்டும். இன்றைக்கு இந்த குழந்தை அதே அழகாக வாசித்த அந்த 2வது வாசகம், பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம்.
தகுதி இல்லாமல் உண்டால் நீ தண்டனையைத்தான் வரவைத்துக் கொள்ளுகிறாய் என்கிறார் பவுல். தண்டனையை வரவைத்துக் கொள்ளக்கூடாது. இது எல்லாருக்கும் முக்கியமானது. ஆண்டவரே, நீர் முக்கியமானவர், எனக்கு வல்லமை நீர்தான், எனக்கு நல்லவர் நீர்தான், உம்மை உரிய விதத்திலே நான் வரவேற்பேன் ஆண்டவரே என்று எல்லாரும் வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், மூன்றாவது, இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் எல்லாரும் தாழ்ச்சியோடு, பக்தியோடு, உருக்கத்தோடு ஆராதிக்க வேண்டும். இந்த கோயில் ஒரு புனிதமான இடம். நற்கருணை ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த 3 முக்கியமான கடமை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலி கொண்டாடும் போதும் நாம் எல்லாரும் கல்வாரி மலைக்கு அடியிலே நிற்கிறோம். அன்றைக்கு நின்றது யோவானும் மாதாவும் மட்டுமல்ல, நாமும் சேர்ந்து நிற்கிறோம். அது ஒரு நினைவூட்டல். பாருங்கள், திருஇறுதி ஆண்டவரின் இதயம் குத்தி திறக்கப்பட்டது நமக்காக. அவருடைய விழா எவ்வளவு வேதனைப்பட்டது. அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் இப்படி அது மீண்டுமாக நினைவூட்டப்படுகிறது. பாருங்கள், ஒவ்வொரு பலி ஒப்பு கொடுக்கப்படும் போதும் ஒரு சிலுவை இருக்க வேண்டும். நமக்கு இங்கே பின்னாடி சிலுவை இருப்பதால் அது போதுமானது. திருஇறுதி ஆண்டவர் இருப்பதால் போதுமானது. நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் முக்கியம், நீர் எனக்காக உயிரை கொடுத்தீர், நானும் உயிரை கொடுப்பேன் என் குடும்பத்தாருக்காக, துன்புறுவோருக்காக, வேதனைப்படுவோருக்காக. ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை ஒவ்வொரு திருப்பலியின் போதும் நான் நினைக்கிறேன். திருஇறுதி ஆண்டவர் விழாவை நாம் கொண்டாடும் போது மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுவது 1675ஆம் ஆண்டிலிருந்து அதிகமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. புனித மார்க்ரெட் மேரி அலகாக் அவர்களுக்கு காட்சி அளித்தார் திருஇறுதி ஆண்டவர். என் அன்பை நினைத்து நன்றி கூறு என்று சொன்னார். என் அன்பை நினைத்து பார், உனக்காக உயிரை கையளித்தேனே, என் அன்பை நினைத்து பார் என்று சொன்னார். ஏன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கூட இந்த பக்தி இருந்தது. 1675 அதிகமாக, அதுவும் சென்ற நூற்றாண்டு 1921ஆம் ஆண்டிலிருந்து மிக பிரசித்த பெற்ற விழாவாக இந்த விழா மாற்றி அமைத்தது. எல்லாம் எதற்காக? ஒரு பக்கம் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நன்றி, நானும் அன்பு கூறுவேன். இன்னொரு பக்கம் ஆண்டவரே, அந்த அன்பை உணராமல் உம்மை மரியாதை இல்லாமல் நடத்தினேனே, அவசங்கை செய்தேனே, அதற்காக பரிகாரம் செய்கிறேன். இதுதான் 2 நோக்கம் இந்த பக்தி ஆரம்பித்தது. ஒரு பக்கம் நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும், இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் பரிகாரம் செய்ய வேண்டும். நன்றி, பரிகாரம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதுதான் இந்த புனிதமிகு நற்கருணை ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். திருப்பலியில் பங்கெடுக்க திருஇறுதி ஆண்டவரை சந்திக்க நம்முடைய இதயம் அவருடைய இதயமாக மாற வேண்டும். நம்முடைய எண்ணம் அவருடைய எண்ணமாக மாற வேண்டும். நம்முடைய பேச்சு மென்மையாக, கனிவாக மாற வேண்டும். நம்முடைய செயல்கள் அன்பான செயல்கள், மற்றவருடைய துன்பங்களை துடைக்கின்ற செயல்களாக மாற வேண்டும். இதற்காகத்தான் திருவழிபாடு, இதற்காகத்தான் திருப்பலி, இதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் அவரை போல மாற வேண்டும். நமக்கு நாம் நினைவூட்டுகிறோம் ஆண்டவரின் தியாகத்தை. இன்னொரு பக்கம் அண்மை நாட்களிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னொரு பக்கம் தந்தையாகிய இறைவனுக்கு நினைவூட்டுகிறோம். தந்தையாகிய இறைவனுக்கு நினைவூட்டுகிறோம். என்ன சொல்கிறோம்? அவற்றை திருப்பாடல் 132 வாசிக்கிறோம். அவங்க எப்படி இஸ்ராயல் மக்கள் ஜெபிச்சாங்களாம். ஆண்டவரே, தாவீதை பாரும், அவருடைய சோதனையை பாரும், வேதனையை பாரும், அவரை முன்னிட்டு எங்கள் மேல் இரக்கமாயிரா.
தந்தை கடவுளை பார்த்து, அப்பா, உங்களுடைய மகன் எம் சகோதரர் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, கெத்செமனி தோட்டத்திலே ரத்த வியர்வை வியர்த்தாரே, இவ்வளவு அவமானப்பட்டாரே, இவ்வளவு துன்புற்றாரே, அவரை பாரும் அப்பா தந்தையே, அவரை முன்னிட்டு எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிரியமானவர்களே, திருதி ஆண்டவரின் அன்பு, அவருடைய துன்பம், அவருடைய தியாகம் எல்லாம் நம் எல்லாருடைய உள்ளத்தையும் தொட வேண்டும். நம்மால் யாருமே துன்புறக்கூடாது. பூநன்மை வாங்க போகின்ற அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் துன்பத்தை தரக்கூடாது. இப்போ உடனே என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், கீழ்ப்படியணும், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நன்மை வாங்கி நன்மை செய்வது. இன்னும் நீங்கள் எல்லாரும் வளர வேண்டும். எதுக்காக? அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும் தானே. இப்போ அவங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு மட்டுமல்ல, தேவையில் இருக்கின்ற எல்லாருக்கும், அவர்களுக்கு மட்டுமல்ல, முக்கியமாக திரு அவைக்கு, சாமியாருக்கு, சிஸ்டருக்கு, ஆண்டவருடைய பணியை செய்பவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும். இங்கே இருக்கிற அன்பார்ந்த மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கின்ற இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. நம்ம மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், அதுவும் ஆண்டவருடைய அடியார்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். இன்னைய நற்செய்தியில் நம்ம கேட்டோம், ஒரே ஒரு கிண்ணம் தண்ணி, பச்சை தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் சொல்றார், உனக்கு நல்லது செய்வேன்னு சொல்றார். என்னுடைய பெயரால் வருகின்ற என்னுடைய சீடர்களை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு நல்லது செய்வேன் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு திருதி ஆண்டவர் திருநா கொண்டாடினா போதாது, யாருக்காவது நல்லது செய்யணும். இந்த நேரத்தில் பகிரங்கமாக இது நாள் வரை எனக்கு எத்தனையோ பேர் சாப்பாடு போட்டுருக்காங்க, எத்தனையோ ஏழைகள் எனக்கு உணவளித்திருக்கிறார்கள், அதிக வசதி இல்லாதவர்கள் எனக்கு நல்லது செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதித்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நவீன காலத்தில் பாருங்க, யாருன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா ஒரு காஃபி குடிங்க, காஃபி கூட இல்லை, ஒரு தண்ணி குடிங்க, கொஞ்சம் பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு கூட இல்லாதவர்கள், கொடுக்க முடியாதவர்கள், கொடுக்க மனம் இல்லாதவர்கள், முடியாதவர்கள் கிடையாது, மனம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? மொபைலை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரீல்ஸ் பார்க்கறது, மொபைலில் பார்க்கறது, டிவி பார்க்கறது, வேற ஏதாவது செய்யறது. இப்படி கண்டுகொள்ளாதவர்கள் எல்லாம் ஆண்டவரால் கண்டுகொள்ளப்பட மாட்டார்கள். ஆண்டவர் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்றார், be attentive to your brothers and sisters, give them something to eat, something to drink. இல்லை என்றால் நீ என்னால் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாய். சில பேர் பெத்த அப்பா அம்மாவே கவனிக்கிறதில்ல, அவர்கள் எல்லாம் பூசிக்கு வேஸ்ட் தான். இங்கே வருவது சென்று நன்மை செய்வதற்காக, நன்மை வாங்குவது சென்று நன்மை செய்வதற்காக. இன்னைக்கு பாருங்க, மிக அருமையான இந்த முதல் வாசகத்தில் பாருங்க, எலிசா இறைவாக்குனர் சுனேம் என்ற ஊருக்கு போறார். அங்கே ஒரு பெண், பணக்கார பெண். இன்னைக்கு வாசிக்கிறோம், அந்த அம்மா, ஐயா கட்டாயமாக நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்களாம். சில பேர் சும்மா பேருக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்பாடா நல்ல வேலை நான் சொன்னேன், அந்த ஆள் வேணான்ட்டார், போயிட்டார், தப்பிச்சோம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லியிருக்கு, வற்புறுத்தினாராம். வற்புறுத்தி உபசரிக்கிறீர்களா?
உங்களையே மையமாக வைத்து வாழ்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். பிறகு பாருங்க, பல முறை இந்த இறைவாக்கினர் அந்த வீட்டில் உணவு அருந்தினாராம். அந்த பக்கம் போகும்போதெல்லாம், அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி நிறைய எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் இருக்காது, வேறு ஆண்டவருடைய பணியை செய்கிறார். நான் ரோமில் படிக்கும்போது ஜெர்மன் நாட்டுக்கு அந்த விடுமுறையில் பங்கு சாமியாருக்கு பதிலாக உதவி செய்ய போயிருக்கிறேன். பல முறை சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன். இந்த மக்கள் ஜெர்மன்காரங்களும் சரி, சிங்கப்பூரில் இருக்க சைனாக்காரங்களும் சரி, எதுவுமே எதிர்பார்க்காமல் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார். எப்படி அவர்களுடைய தாராளம்! ஆண்டவர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி இப்படி உபசரிப்பு இருக்கிறதே பாருங்கள். பல முறை உணவருந்தி சென்றாராம். இந்த அம்மா அவர் கடவுளின் மனிதர் என்று கண்டுகொண்டு கணவர்கிட்ட சொல்றார், அந்த இறைவாக்கினர் இந்த பக்கம் வராரு, நம்ம ஒன்று செய்வோமா? என்ன செய்யணும்? ஒரு சிறு அறை ஒன்று மேலே கட்டுவோம், அதோடு சேர்ந்து படுக்க மேசை, நாற்காலி, விளக்கு எல்லாம் அங்கே வைப்போம். பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்தால் அவர் தங்கத்துக்கு வசதியாக விளக்கு வேணும், படுக்க வேணும், நாற்காலி வேணும், மேசை வேணும், சிறு அறையில் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். எப்படி பாருங்க! இப்படி ஒரு இறைவாக்கினத்தை மட்டுமல்ல, நம்மை அண்டி வருபவர்களை நாம் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், நல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் 6 வருஷத்துக்கு முன்னாடி, பிஷப்பாத்துக்கு முன்னாடி, நான் இங்கேருந்து சேலத்திலேருந்து மெட்ராஸ்க்கு போனேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அங்கே லாரன்ஸ், ஷர்மிளா அப்படின்னு சொல்லி, நான் திருப்பி மதுரை பக்கம் போக வேண்டியிருந்தது. அப்போ அவங்க எனக்கு வழியில் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க, எப்படி இருக்கோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சு எனக்கு ஒரு பேக் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்க, எனக்கு அது கூட பெருசாக தெரியல, நான் வழியில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதில் வைக்கும்போது அந்த அம்மா அந்த வழக்கமாக ஸ்பூன் என்ன வைப்போம், இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனு அதுதான் வைப்போம் இல்லையா, வழியில் சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு. இந்த பாட்டில் சாதாரண பாட்டில், அதையும் தூக்கி போட்டுடலாம், ஒரு 15 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி இப்படி கொடுக்கலான்னு. இது ஒரு திக்கான, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலே திக்கான பாட்டில் இருக்குல்ல, அது ஒரு 50 ரூபாயாவது இருக்கும் நினைக்கிறேன். அந்த பாட்டிலில் தண்ணி வச்சு ஒரு சாதாரண எவர் சில்வர் ஸ்பூனே வச்சுருந்தது. நான் போயிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், ஏம்மா இதை ஏன் வேஸ்ட் பண்ண? இல்லை, இது போல் நல்ல பாட்டில் எங்கள் வீட்டில் 5-6 இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நான் கணக்கு பார்க்கல, நீங்கள் போயிட்டு ரூமில் வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இது கூட, இந்த ஸ்பூன் கூட, அதில் எனக்கு ஒன்றும் கணக்கு வேண்டாம், எது கூட நீங்கள் பயன்படுத்தலாமேன்னு கொடுத்தேன். ஐயோ, இவ்வளோ தாராளமாக யார் யாரோ என்னதோ செஞ்சாங்க, இதை என்னால் மறக்கவே முடியவில்லை இன்றைக்கு வரைக்கும். பாருங்கள், அதுபோல தான் இந்த பெண் ஆண்டவருக்கு செய்தால், சீடர்களுக்கு செய்தால், ஏழைகளுக்கு செய்தால் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். பாருங்கள், நாம் எல்லாரும் திருவிழா கொண்டாடுவது ஆண்டவருடைய இதயத்தை புரிந்து கொள்ள. இவர்களை இப்படி அனுப்பிவிட்டால் சோர்ந்து விழுவார்களே, ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து விழுவார்களே. விதவை தன் ஒரே மகனை இழந்து அழுத போது ஆண்டவரும் கண்ணீர் விட்டார். லாசரின் கல்லறையிலே கண்ணீர் விட்டார். எருசலேம் பட்டணம் அழிய போகிறதே, மனம் மாறவில்லையே என்று ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இதயம் பொங்கி எழுந்து துடிக்கிறது, நம் கோபத்தின் ஆத்தத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று ஒசையா ஆகமத்திலே வாசிக்கிறோமே, அப்படி இதையா? இந்த ஊதாரி பிள்ளை உண்மையை நம் ஆண்டவர் எதற்காக சொன்னார்? நீங்க எல்லாம் அந்த மூத்த மகன் மாதிரி இருக்கிறீங்க,
நம் மூத்த மகன் அழுதானா? அழவில்லை. ஏன் வராத விட்டா சொத்தெல்லாம் நமக்குன்னு நினைச்சான் அவன். அழவில்லை. தந்தை அழுதார் என்பது நமக்கு எப்படி தெரிகிறது? அவர் வெளிப்படுத்திய மகிழ்ச்சியிலிருந்து தெரிகிறது. தந்தை மன்னித்தார், மூத்த மகன் மன்னிக்கவில்லை. தந்தை தாராளமாயிருந்தார், மூத்த மகன் தாராளமாயில்லை. திருஇறுதி ஆண்டவரின் இதயம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாராளமான இதயம், மன்னிக்கும் இதயம், மற்றவர்களின் துன்பத்தை கண்டு அழுகின்ற இதயம். அந்த இதயத்தை பெறத்தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். இப்படி இருந்தால் என்ன நடக்குமா? உலகத்தில் துன்பம் குறைந்து இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி, ஆறுதல் கிடைக்குமா? உடனே இவர் தன்னுடைய உதவியாள் கேகசியிடம் கேட்கிறார், இந்த அம்மா நமக்கு சாப்பாடு போடுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே. எலிசா சொல்றார், ஏதாவது செய்யணும் இந்த அம்மாவுக்கு. உடனே அவர் சொல்றார், அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, பணக்காரி அந்த அம்மா, அவங்க வீட்டுக்காருக்கு வயசாயிடுச்சு, வேற குழந்தை இல்லை அவங்களுக்கு. உடனே சொல்றார் எலிசா, அடுத்த வருஷம் இதே நாளில் அவனுக்கு குழந்தை இருக்கும். ஆண்டவருக்கு செய்து பாருங்கள், ஏழை எளியவருக்கு உங்களால் அதை செய்து பாருங்கள். ஆண்டவர் பல மடங்கு கைமாறு தருவார், பல மடங்கு கைமாறு தருவார். பாருங்கள். பிறகு நம்ம வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில், அந்த பையன் திடீர்னு இறந்துடுறான். இவரால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக பிறந்த அந்த பிள்ளை மீண்டுமாக எலிசா அந்த பையனையும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நல்லது செய்ய தயங்காதீர்கள், உங்களையே மையமாக வைத்து வாழாதீர்கள். புனிதமிகு நற்கருணை நாம் எல்லாரும் நற்கருணையாக மாற, அப்பத்தை பிட்டார் எனும்போது நம்மை பிட நாம் தயாராக இருக்கிறோம். இதை வாங்கி உண்ணுங்கள், பருகுங்கள் என்று சொல்லும்போது நாம் எல்லாரும் என் நேரம், என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமைகள் உங்களுக்காக என்று நாம் எல்லாரும் கொடுப்பதன் அடையாளம். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றால் ஒரு பூஜாரி மாதிரி சாமியாருங்க பலி ஒப்பு கொடுப்பது அல்ல. எவ்வித மிச்சமும் என்று என்னையே நான் கொடுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீ கொடுத்து வாழ வேண்டும் என்ற அர்த்தம். நம்ம திருச்செங்கோட்டில் நம்ம ஃபாதர் எழுதி போட்டிருக்கார், என்னுடைய வார்த்தை என்று சொல்லி. ஃபாதர் கிறிஸ்துராஜ், நீ அழகாக இருக்க வேண்டுமா? 2 ரகசியம். இந்த பிள்ளைகளுக்கும் அந்த ரகசியத்தை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் புதிதாய் நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு ரகசியம், ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும். 2வது ரகசியம், ஒவ்வொரு நாளும் நல்லது செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, திருஇறுதி ஆண்டவர் அழகாயிருக்கிறார், அன்னை தெரேசா அழகாயிருக்கிறார். நீங்களும் நானும் அழகாயிருக்க வேண்டும். புதிதாய் ஆண்டவரை கற்றுக்கொள்வோம், அவர் அன்பில் வளர்வோம். ஒவ்வொரு நாளும் சளைக்காமல் நல்லது செய்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.